ஏப்ரல் 29 புனித சியன்னா கேத்ரீன். இத்தாலி நாட்டிலுள்ள சியன்னாவில் வாழ்ந்த ஜியோகோமதி தே பெனின்காசா லாபா பெற்றோருக்கு கிபி 1347 ஆண்டு மார்ச் 25 பிறந்தார் கேத்ரீன். குழந்தை பருவம் முதலே இறைபக்தியில் வளர்ந்த கேத்ரீன் தன் 7வது வயதில் ஆண்டவர் இயேசுவினை காட்சியாக கண்டார். ஆண்டவர் இயேசுவுக்கு தன் வாழ்வினை அர்ப்பணிக்க விரும்பிய கேத்ரீன் புனித சாமிநாதரின் 3ஆம் சபையினில் சேர்ந்து அருட்சகோதரியாக அருட்பொழிவு பெற்றார். கிபி 1370 ஆண்டு விண்ணகம், நரகம் மற்றும் உத்தரிக்கும் நிலையினை காட்சிகளாக கண்ட கேத்ரீன் பிளேக் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்து பாவிகளுக்காக மன்றாடினார். கிபி 1375 ஆண்டு பிளாரன்ஸ் குடியரசிற்கும் திருத்தந்தை 11ஆம் கிரகோரிக்கும் போர் நடைபெற கேத்ரீன் திருத்தந்தையிடம் போரினை நிறுத்தும்படி கூறி போரினை நிறுத்தினார். ஆண்டவர் இயேசுவின் 5 திருக்காயங்களை வரமாக பெற்ற அருட்சகோதரி கேத்ரீன் துறவிகளும் மக்களும் திருச்சபைக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். திருத்தந்தை 11ஆம் கிரகோரியாருக்கும் திருத்தந்தை 6ஆம் அர்பனுக்கும் ஆலோசகராக இருந்த கேத்ரீன் கிபி 1380 ஆண்டு ஏப்ரல் 29 தன் 33வது வயதில் விண்ணகப் பிறப்படைந்தார். சமாதான புறா என்று அழைக்கப்பட்ட அருட்சகோதரி கேத்ரீன் கிபி 1461 ஆண்டு திருத்தந்தை 2ஆம் பத்திநாதரால் புனிதராக உயர்த்தப்பட்டு இத்தாலி நாட்டிற்கும் தீ அணைப்போருக்கும் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். புனித சியன்னா கேத்ரீன் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தீ விபத்தினால் உயிரிழந்தோரின் ஆன்மாக்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம்.